வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம காதலிக்க நேரமில்லை படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும், மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமா வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது சமூகத்த சீர்கெடுக்கிற மாரி ஒரு படமா இருக்கு இந்த படம். இந்த படத்தெல்லாம் பார்த்தா யங்ஸ்டர்ஸ் கெட்டு போயிருவாங்க. சின்ன பசங்கலாம் இந்த படத்த பார்த்தா கெட்டு போயிருவாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு கருத்த எல்லாருமே முன்வைக்கிறாங்க. ஏன்னா, இந்த நாட்ல நடக்கிற நிலைமைய தான் இந்த படத்துல அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஒய்ஃபு. இதுக்கு மேல எப்படி பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப இருக்க ரிலேஷன்ஷிப் ஓப்பனா தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு சொல்லணும்னு தெரியல. ஒரு போல்டான அட்டெம்ப்ட் தான். மத்தவங்களுக்கு எப்படியோ ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு ஃபிலிமா தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ தான் குடுத்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. நான் மட்டும் இல்ல, என் கூட இருந்தவங்களும் நெறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் குடுத்தாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்த மாரி நான் ஃபீல் பண்றேன். இருந்தாலும் இந்த மாரி ஒரு 18+ கன்டென்ட் இல்லாம, ஒரு வல்காரிட்டி இல்லாம, இப்படி ஒரு கன்டென்ட்ட ஒரு போல்டா பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதுக்கே இந்த டைரக்டர பாராட்டலாம். அண்டு அவங்க எடுத்த முயற்சி ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு சிலர் பாசிட்டிவ் குடுக்குறாங்க, ஒரு சிலர் நெகட்டிவ் குடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்க எல்லாத்துக்கும் எந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.